வணக்கம் டாக்டர் விஜயாவட்டிக்கு வரவேற்கின்றேன். அப்பெண்டிசைட்டிஸ் அல்லது ஒட்டுக்குடல் அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இந்த அப்பெண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்க முடியாது. ஒரு சீரியஸான ஒரு காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஒட்டுக்குடலை சாதாரணமாக நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஒட்டுக்குடல் தானே, ஏதோ ஒட்டுக்குடல் வலி இருக்குது அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரப்சர் ஆகிறதுக்கு அல்லது பெர்ஃபரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒட்டுக்குடல் வெடிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் காம்ப்ளிகேட்டடாக பண்ணிவிட்டு அப்புறம் போய் சர்ஜரி பண்ணது, அதனால் இன்னும் வேறு மாதிரியான காம்ப்ளிகேஷன் ஆனவங்களாம் இருக்கிறாங்க ஃபைனல் ஸ்டேஜில். ஸோ ஒட்டுக்குடல் உடனடியாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். அது எங்கே பெயின் வரும், வலியோட நேச்சர் எப்படி இருக்கும், எந்த டைமில் நீங்கள் உடனடியாக ஒரு மெடிக்கல் சூப்பர்விஷன் நீங்கள் வந்து நாட வேண்டியிருக்கும், மெடிக்கல் ஹெல்ப் நீங்கள் நாட வேண்டியிருக்கும். வேறு ஏதாவது ஹோம் ரெமெடி இது இருக்கா அப்படிங்கிறத பற்றி, என்ன கண்டிப்பாக ஒட்டுக்குடல் தான் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த அப்டாமன் பெயின், வயிறு வலி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பக்கத்தில் இடது பக்கமோ மேல் வயிறோ அடி வயிறோ வலிக்கும். பட் எந்தெந்த பகுதியில் வலிச்சா என்ன காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்காது. ஸோ ஒட்டுக்குடலுக்கான காரணிகள் என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 1, வலி. ஒட்டுக்குடல் இருக்குது அப்படின்னா முதல்ல நமக்கு காண்பிக்கக்கூடியது என்ன அப்படின்னா வயிறு வலி வரும். வயிற்றில் குறிப்பாக எங்கே வரும்னா நம்மளோட பெல்லி பட்டன் இருக்குல்ல, அதாவது நம்ம பேண்ட்டு அதெல்லாம் போடும்போது நம்ம தொப்புளுக்கு அடிப்பகுதியில் நம்ம வர்ற மாதிரி போடுறோம், அந்த இடத்துல இருந்து நடு வயிற்றில் வலிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலது அடிவயிறு வரைக்கும் போகுது வலி அப்படின்னா இது ஒட்டுக்குடல் வலியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த வலியோட நேச்சர் எப்படி இருக்குன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும், குத்துற வலியாக இருக்கும், பரவற வலியாக இருக்கும். ஷார்ப் பெயின், பிரிக்கிங் பெயின் அண்ட் ரேடியேட்டிங் பெயினாக இருக்கும். இந்த ரேடியேட்டிங் பெயின் பரவுறது எங்கேருந்து எங்கே வரைக்கும் பரவும், நடுவயத்தில் ஆரம்பிக்கிறது, ரொம்ப அதிகமாக சிவியராக வலது அடிவயிறு, அதாவது நம்மளுடைய தொடை ஆரம்பிக்கிற இடத்துக்கும் மேலே வரைக்கும் அந்த பெயின் சிவியராக இருக்கும். இது வந்து பெயினோட நேச்சர். 3வது, இந்த பெயின் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சைன்ஸ் அதில் இருக்குது. என்ன அப்படின்னா மெக்பர்னிஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுது. மெக்பர்னிஸ் சிம்டம்ஸ்ன்றது என்னென்னா, இந்த வலது அடிவயிறில் கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலோ அல்லது லேசாக அழுத்திட்டு நீங்கள் மூச்சை நல்லா மூச்சு இழுத்துட்டு மூச்சை வெளியே விடும் பொழுதோ அல்லது இருமும் பொழுதோ காஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அந்த இருமும் போது மட்டும் கையை அந்த இடத்துல வச்சுட்டு இருமுனீங்க அப்படின்னா பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது ஒட்டுக்குடல் வீக்கம் இருக்குது அப்படின்றதுக்கான கிட்டத்தட்ட ஒரு 70% உறுதி செய்யக்கூடிய ஒரு அறிகுறி இது. 4வது, ஒட்டுக்குடல் இருக்கும்போது ஒரு சில டைஜஸ்டிவ் சிம்டம்ஸும் இருக்கும். என்ன இருக்கும், குமட்டல் இருக்கலாம், சாப்பிட தோணாமல் பிடிக்காமல் இருக்கலாம், சம்டைம்ஸ் வாமிட்டிங் இருக்கலாம், கான்ஸ்டிபேஷனோ அல்லது லூஸ் மோஷனோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ் சரியாக போகாமல் அப்படியே கேஸ் வயிற்றில் குறிப்பாக வலது பக்கத்தில் அடைச்ச மாதிரியும் வலது அடிவயிற்றில் ரொம்ப ஹெவியாக கனமாகவும் இருந்தாலும் இது ஒட்டுக்குடல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்டேஜில் லோ கிரேடு ஃபீவர் கூட இருக்கலாம். ஏன்னா உள்ள இன்ஃப்ளமேஷன் நடந்துகிட்ருக்கு, உள்ளதை இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதனால் லோ கிரேட் ஃபீவர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிவயிற்றுலேருந்து வலது பக்கமாக பெயின் அதிகமாக ரேடியேட் ஆகுது அப்படின்னா இதை உடனடியாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேர் எடுத்துக்கணும். எவ்வளோ நேரத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வலது அடிவயத்தில் பெயின் ஷார்ப்பாக வருது அப்படின்னா வித்தின் 1 to 2 hours கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிட்டு ஒரு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ அல்லது சிடி அப்டாமினோ எடுத்து உங்களுக்கு ஒட்டுக்குடலில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, ரப்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது இன்ஃபெக்ட் ஆகிருக்கா, வீக்கம் இருக்கா அப்படின்னு உங்கள் டாக்டர் பார்த்து என்ன கிரேடில் அது இருக்குன்னு பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னா, இதுக்கு மருந்து மாத்திரைகள்னால் ரொம்ப லோ கிரேடில் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி லைட்டாக ஒரு வீக்கம் தெரியுது, ஒரு சின்னதாக ஒரு கழிவுகள் போய் அந்த இடத்துல வீக்கம் பண்ணியிருக்கு, ஸ்லட்ஜஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ உங்கள் டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போதைக்கு கொஞ்சம் ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வலி நிவாரண மருந்துகளும் அப்போதைக்கு கொடுப்பாங்க. அது அந்த ஸ்டேஜை பொறுத்து. அதை எடுத்துக்கிட்டாலே ஒரு 1 வீக்கில் உங்கள் பெயின் நல்லா செட்டில் ஆகிடுது, மீண்டும் எதுவும் பெயின் வரல அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே விடலாம். அதை தவிர பெயின் சிவியராக இருக்குது, மாடரேட்டாக இருக்க போடக்கூடிய அந்த பெயின் ரிலீவருக்கெலாம் பெருசாக ஹெல்ப் பண்ணலை, மீண்டும் மீண்டும் பெயின் வருது அப்படின்னா ஒரே ஆப்ஷன், ஒரு சேஃபான ஆப்ஷன் என்னென்னா அப்பெண்டிசெக்டமி அப்படிங்கிற அறுவை சிகிச்சை தான் பண்ணணும். அறுவை சிகிச்சை பண்ணி அந்த குடல் வால்வு வந்து ரிமூவ் பண்ணுறது தான் ஒரே ட்ரீட்மெண்ட். ஏன் சர்ஜரி நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து சித்த ஆயுர்வேத மருந்துகள்னு எதுவும் பெருசாக இல்லை. அந்த மாதிரி மருந்துகள் எடுத்து நீங்கள் தள்ளி போடுறதுனால மேபி அப்பொழுதுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்கலாம், ஏதாவது ஒரு மருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுனால. பட் அப்படி தள்ளி போடுறதுனால அந்த அப்பெண்டிசைட்டிஸ் ரப்சர் ஆகிறதுக்கோ
அல்லது அந்த ப்ரொலாங் பண்ணுறதுனால பெர்ஃபரேஷன் ஓட்ட விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய காம்ப்ளிகேட் ஆனவங்கள நான் நேரடியாக பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டிருக்கிறோம், ஸ்டடீஸ் பார்த்துருக்குறோம். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒட்டுக்குடல்னு வந்துருச்சுனாலே ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் ஒட்டுக்குடலை ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணி செப்டிசீமியா அப்படிங்கிற ஒரு சீரியஸாக குடல் அதாவது உடம்பு முழுக்க பிளட்டில் இன்ஃபெக்ட் ஆனவங்கள பார்த்துருக்குறோம். ஏன்னா இங்கே செப்டிக் ஆகிடுது, ரப்சர் ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா நம்மளுடைய வயிற்று தசை பெரிட்டோனைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஒரு நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிட்டோனைட்டிஸ்னா என்னென்னா நம்மளோட இந்த அப்டாமன் வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தசை முழுவதும் இன்ஃபெக்ட் ஆகிடும். அது ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கணும்னா சேஃபாக ஓரளவுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னாலே சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது தான். ஸோ உடனே ஒரு சர்ஜனை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது தான் நல்லது, தள்ளி போடாதீங்க. ஸோ என்ன பண்ணக்கூடாது, அப்பெண்டிசைட்டிஸ் தான் இருக்குன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா, மலை மிளகைகள் அதிகமாக எடுத்துக்கூடாது. எனக்கு ஒட்டுக்குடல் இருக்குன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, அல்லது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, வழி தான், போய் ஸ்கேன் எதுவும் எடுத்துக்காமல் இருக்கிறீங்க, பார்க்காமையே நீங்கள் மலை மிளகைகள் சாப்பிடக்கூடாது. மோஷன் சரியாக போகலன்றதுக்காக வயிறு வலிக்குது, ஏதோ கேஸ் தான், நான் நிறைய மருந்து மலை மிளகைகள் ஏதாவது ஒரு பொடியோ மருந்தோ இல்லை டாக்டர் கொடுத்த லாக்ஸேட்டிவ்ஸ் ஏதோ குடித்து கழிவுகள் வெளியே போச்சுன்னா சரியாயிரும்னு சொல்லி நிறைய லாக்ஸேட்டிவ்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கழிவுகள் அதிகமாக புஷ் ஆகி அப்பெண்டிசைட்டிஸோட அந்த எங்கே இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துலையும் கழிவுகள் போய் ஃபார்ம் ஆச்சுன்னா ரப்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, எனிமா பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அப்பெண்டிசைட்டிஸான்னு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ எனிமா பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எனிமா தொடர்ச்சியாக பண்ணுறதுனாலையும் கழிவுகள் கீழே இருக்கிறது மேல் நோக்கி புஷ் ஆகும். இந்த எனிமா வெளியிலேருந்து கொடுக்கும் பொழுது அப்போது இந்த ரப்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த 2 தவறும் பண்ணாதீங்க. வலி மாத்திரைகள் மட்டும் வாங்கி போட்டு காலத்தை ஓட்டக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் உடனடியாக பெயின் இருக்குது, குறிப்பாக வலது அடி வயிற்றில் வலி வருதுன்னா நீங்கள் ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டோ அல்லது ஜென்ரல் சர்ஜனையோ பார்த்து தேவையான மருத்துவ உதவிகள் நாடுறது தான் ரொம்ப சரியானதாக இருக்கும். எனவே வயிற்றின் வலது அடிப்பகுதியில் வரக்கூடிய வலி உடனடியாக கவனம் செலுத்தணும். அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். என்ன கிரேடில் இருக்குன்னு பார்க்கணும். அறுவை சிகிச்சை தான் சொல்லி உங்கள் டாக்டர் அறிவுறுத்தினாங்கன்னா தவறாமல் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதுக்கு ஹோம் ரெமடியோ அல்லது மற்ற விஷயங்களோ பண்ணி காலம் தாழ்த்தக்கூடாது. 5 பாயிண்ட் தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பெயின் இருந்தாலோ உடனே டாக்டர் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு நபர் காப்பாற்றப்படுவதற்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேட் ஆகாமல் சேஃபாக அவங்க போய் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அல்லது பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு பதிவு பயன்படும். நன்றி, வணக்கம்.